கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே மறந்தாலும் மறவாத உனதன்பையே இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா இசையோடு தமிழ்
தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் அகம் வாருமே. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
அந்த கொடியை நீங்கள் தூய சவேரியார் முதல் அன்பியம் இறை வார்த்தையினால் மாற்றம் பெற்று அனைத்தையும் துறந்து மறைபரப்பு பணியாய் தன்னையே அர்ப்பணித்து எங்கள் தாய் திருநாட்டில் மறைபரப்பு பணியாளரான தூய சவேரியாரை பாதுகாவலராக கொண்ட எம் அன்பிய மக்களாகிய நாங்கள் அவரது நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்றிட வரவேற்று இத்திருப்பணியை அர்ப்பணிக்கின்றோம். அன்பிய பிறகு தூய செல்வமாதா, என் அன்பிய தூய செல்வமாதாவை பாதுகாவலியாக தந்ததற்கு இறைவா உமக்கு நன்றி. அன்னை மரியா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தியது போல நாங்களும் எங்கள் குடும்பங்களும் அன்பியோடும் ஒருவருக்கொருவர் அன்போடும் அமைதியோடும் மகிழ்வோடும் வாழ அன்னை நட்புணர்வுடன் எங்களில் வளர செல்வமாதா எங்களுக்காக கடந்து பேச வேண்டும் என்று இத்திருக்கொடையை அர்ப்பணிக்கின்றோம். அருளாளர் அன்னை தெரசா இந்தியாவில் இறைப்பணி செய்ய வந்த கல்கத்தா மாநகரில் ஆசிரியர் பணி தொடங்கி பின் ஏழைகள், எளிய நோயாளிகள், அனாதைகள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் தேடி சென்று சமூக பணி செய்து தன் வாழ்வால், பணியால், அன்பால் எல்லாவருக்கும் இறைப்பணி செய்த அருளாளர் அன்னை தெரசாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் எங்களை சார்ந்திருக்கும் அன்பியமும் அர்ப்பணி செய்து வாழ திருக்கொடியை அர்ப்பணிக்கிறோம். அன்பியம் 4 தூய அல்போன்சா அன்பியம். ஜெபம், தவமொழி, இறைவனை சந்திக்க முடியும் என்ற பெயராவோடு தன்னை முழுமையாக இறைவனுக்கு கையளித்த தூய அல்போன்சாவை எம் அன்பிய பாதுகாவலராக தன்னை இறைவனுக்கு நன்றி. இத்தூயவர்கள் காணப்பட்ட இறை பண்புகளான பிறருக்காக ஜெபித்தல், வாழ்வில் வருகின்ற துன்பங்களை நேர்மனதோடு தாங்கிக் கொள்ளுதல், மன உறுதியுடன் இறைவனோடு இணைந்திருத்தல் போன்ற நற்பண்புகளை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த இறைவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் பாதம் பணிந்து இத்திருக்கொடியை அர்ப்பணிக்கின்றோம். தூய கனிமய மாதாவை பாதுகாவலர்கள் கொண்ட அன்பிய மக்களாகிய நாங்கள் உண்மை பார்க்கிறோம். மரியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட போது தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்தார். தனக்கு அருளப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொண்டார். அந்த தாய் நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் பணியை போல உயிரை செய்த நம்மை அரவணைத்து பாதுகாத்தார். இந்த அன்னை தன் அன்பு மகளிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கனிமய மாதா பாதம் பணிந்து இத்திருக்கொடியை அர்ப்பணிக்கிறோம். அன்பியமாகும் தூய வேளாங்கண்ணி மாதா அன்பியம். தூய வேளாங்கண்ணி மாதாவை எங்கள் அன்பிய பாதுகாவலியாக பெற்ற நாங்கள் பாவத்தின் விளைவால் இறைவனோடும் இயற்கையோடும் சக மனிதரோடும் உறவு முறிவுகளை உருவாக்கிய மனிதனை மீட்க இறை மீட்பராக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், கடலில் தத்தளித்த கப்பலை காத்தவர், நம் வாழ்வு சிறக்க தமக்காக அன்பு மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி வரும் அந்த அன்னையின் பாதம் பணிந்து இத்திருக்கொடியை அர்ப்பணிக்கிறோம். அன்பியம் 7 புனித அந்தோனியார் அன்பியம். புதுமைகள் கோடி புனிதரும் தூய அந்தோனியாரை பாதுகாப்பாக தந்த இறைவனுக்கு நன்றி. நற்செய்தியை ஊக்கமுடன் அறிவித்து சத்திய வரையில் சரித்திரம் படைத்து நாவால் பொய் வைக்காது உலகை இறை கரைகளில் ஏற்றும் பேறு பெற்ற இத்தூயவர்களை எங்கள் அன்பிய மக்கள் வாழ்வு அமைய இத்திருக்கொடியை அர்ப்பணிக்கிறோம். எட்டாவது அன்பியம் புனித குழந்தை இயேசு. செல்வமே, தெய்வ மலரே, குழந்தை இயேசுவே, இதயத்தில் இறை பக்தி அதுவே நம்மை இயக்கும் சக்தி. மானிடம் மீட்புகிற இறைமகன் என்னும் நிலையிலிருந்து இறங்கி மானிட மகனாகி மண்ணில் பிறந்தவர் குழந்தை இயேசு. உண்மையான தாகத்துடன் தன்னை தேடும் அனைவருக்கும்
தன்னை வெளிப்படுத்தும் அழகுள்ளவர் அற்புத குழந்தை இயேசு. அன்பின் பரிசு, அன்பின் பிறப்பிடம், ஏழை எளியவரின் அன்பர் நம் குழந்தை இயேசு. குழந்தைகளின் முன்மாதிரிகள் போற்றப்படும் குழந்தை இயேசுவின் பேரன்பும் பெரும் செயல்களையும் ஏற்றி போற்றுவோம் என்ற உமது நம்பிக்கையுடன் இத்திருப்பணியை பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள். இக்கொடி உயர்த்தி ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் என் பாதுகாவலான புனித மிக்கேல் அதிதூதரை நினைவு கூர்ந்து அவருக்கு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வா
தருவார் நம்